வெல்கம் யூவர்ஸ் குயின் யுவர் கிங்டம்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? It's a very easy craft using with a paper for craft beginners. ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆரிகாமியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிகாமி ஹவுஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒன் சைட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒன் சைட் கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஓல்டு நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஆரிகாமியில் ஹவுஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு ஸ்கொயர் ஃபோல்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், கலர் பக்கம் கீழே இருக்க மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே போகணும் கலர் பார்ட்டு. ஸோ இதை நான் ஸ்கொயர் ஃபோல்டுக்கு ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக ஒரு ஃபோல்டிங் பண்ணிடுறேன். எட்ஜஸை கரெக்டாக ஷார்ப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். கையில் வச்சு செய்யும்போது ஆரிகாமி வந்து கரெக்டாக வராது. கீழே கரெக்டாக எட்ஜஸை கரெக்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா டேபிளில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு ஸ்கொயர் ஃபோல்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், அன்ஃபோல்ட் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ஃபோல்டை அன்ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹாஃபாக நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹவுஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹாஃபாக நான் என்ன பண்ணிடுறேன், இப்படி கலர் பார்ட் வந்துட்டு நமக்கு இதில் மிடில் பார்ட் தெரியும். ஸோ இந்த கலர் பார்ட் உள்ளே வர்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த போல் நான் ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா இதை இப்படி ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணிவிடுங்க. ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டர் பார்ட் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த சென்டர் பார்ட்டு நம்ம இந்த கார்னரை வந்துட்டு இந்த எட்ஜஸை இந்த சென்டர் பார்ட்டு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக எட்ஜ் வந்து அந்த சென்டர் க்ரீஸ் மார்க் தெரியுது இல்லையா, நமக்கு க்ரீஸ் மார்க் தான். நம்ம எப்பயுமே வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ட்ரா பண்ணாமல் அந்த க்ரீஸ் மார்க்கை வச்சே தான் ஆரிகாமி வந்துட்டு மேக் பண்ணணும், பேப்பர் ஃபோல்டிங். அதனால தான் இது வந்துட்டு ஆரிகாமி அப்படின்னு சொல்கிறோம். ட்ரா பண்ணாமல் அதே மாதிரி இப்போ இந்த சைட் ஃபோல்ட் பண்ண மாதிரி இதே சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த எட்ஜஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், எட்ஜையாக நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சு இப்படி கரெக்டான பொசிஷன் பிடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், இப்படி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்துட்டு இதை போல் இருக்கும். இப்போ ஃபோல்டிங் பார்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த கை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து இங்கே இந்த வெர்டிக்கல் லைனோட இப்படி மேட்ச் ஆகணும். இப்படி கிராஸாக கொண்டு போகாதீங்க, அதே மாதிரி இந்த கிராஸாக கொண்டு போகக்கூடாது. இப்படி கரெக்டாக சென்டராக இந்த லைனோட இந்த லைன் வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த விரல் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி பிடிச்சிக்கிறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு இதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிடுறேன். ஓகேயா, தென் நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோம், அதே மாதிரியே வந்துட்டு ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணும்போது இந்த எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இதை உள்ள ஃபிங்கர்ஸ் உள்ளே கொடுத்து இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த லைன் வந்து கரெக்டாக இந்த லைனோட மேட்ச் ஆகணும். இது கீழே ஃப்ளாட்டாக இருந்தால் தான் வந்துட்டு கீழே ஃப்ளாட்டாக இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக மேட்ச் ஆகும், இல்லைன்னா வந்து கிராஸ் ஆகிடும். ஸோ இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது இப்போ வந்துட்டு ஹவுஸோட லுக் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போது இவ்வளோ லென்த் எனக்கு வால் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஹாஃபாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வாலோட ஹைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இது வந்துட்டு ஹவுஸோட ரூஃபாகவும் இது வந்து வாலோட ஹைட்டாகவும் தான் இருக்கும். எனக்கு இவ்வளோ பெரிய வால் வேண்டாம், இவ்வளோ ஹைட்டான வீடு வேணாம், கொஞ்சம் ஷார்ட்டான வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக தம் ஃபிங்கர் வச்சு கீழேயும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு மேலே இப்படி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபோல்டிங் வந்து அப்படியே நிற்கும். இல்லைனா என்னாகும், அன்ஃபோல்ட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணுறேன். ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்கேல் பென்சில் வச்சு. இப்போ வீடு இப்படியே நீங்கள் வீடாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே நீங்கள் வச்சிடலாம். இல்லை எனக்கு வந்துட்டு நான் இது வந்து டீட்டெயில்ஸ் நான் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு ஆர்ச் டோர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச் டோர் போட்டுக்கலாம். லாக் ஓப்பனிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு விண்டோஸ் வேணும்னா விண்டோஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் டெக்கரேஷனாக நீங்கள் வரையணும்னு நான் நினச்சா மட்டும் இதில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு ஆரிகாமி ஹவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது இந்த சைஸில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சைஸஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேலப் எஃபெக்ட் டிசைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ இதை விட இது சின்ன வீடு, நீங்கள் ஒரு கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வீடு நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செஞ்சுட்டு அதில் நீங்கள் அடிஷ்னல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு வில்லேஜ் மாதிரி செட்டப்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஆரிகாமியில் நிறைய செலவில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி கலர் பேப்பர் இல்லை நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலர் பேப்பரில் செய்யலாம். ஸோ நவ் our origami house is ready.
வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.